சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து அவங்க மீனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆகியாச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாத்த ரெடி ஆயிடுச்சுது, இப்போ ஐயரும் வந்துருவார்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து வர்ஷினி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ வர்ஷினியை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு ஜானு சொல்லவும், அடுத்தது மீனா பார்த்தோம்னா வர்ஷினியை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அவங்க வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தான் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னோம்ல, இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் அவசரப்பட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, எது எந்தெந்த நேரத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க எங்களுக்கு தெரியும், அதனால தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும், அப்போ வந்து ஐயர் பார்த்தோம்னா உட்கார சொல்கிறாங்க. அப்போ வர்ஷினி உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கவும், அப்போ ஜானு அவங்க வராங்க. எங்க பாரு வர்ஷினி, உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் பெரியவங்க நாங்கள் எல்லாமே வந்து உனக்கு நல்லது தான் பண்ணுவோம், அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு நல்லது பண்ணினீங்களே, என் மனசுக்கு பிடிச்சிற ஒருத்தரை வேற ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, இதுதானே நீங்கள் செஞ்ச நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே உடனே தமிழ் வந்து இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, நீ உண்மை தெரியாமல் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் மனசை நீ புண்படுத்தாது அப்படிங்கும்போது, ஓஹோ நான் தான் உங்கள் மனசை புண்படுத்திட்டு இருக்கேன்னா, அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் பாரு வர்ஷினி, இப்போ நீ அதில் உட்கார போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வர்ஷினி கோபத்தோட உட்காருந்தாங்க. அடுத்த தமிழ்கிட்ட வந்து தேன்மொழி அழைச்சிட்டு வா அப்படிங்கும்போது உடனே தமிழும் தேன்மொழி அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐயர் வந்து சொல்றாங்க, மாப்பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க அப்படிங்கவும், அப்போ ப்ரோ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படி மாப்பிள்ளையை கூப்பிடுன்னு சொன்னதுமே அவங்க தள்ளி போய் நின்றுக்கிட்டுதாங்க. அப்போ சிபி கிட்ட ஜான் வந்து சொல்றாங்க, சிபி நீ போய் ப்ரோ அழைச்சிட்டு அப்படிங்கும்போது, நான் ஒன்று அவனெல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்க கோபத்தோட சொல்லவும், தமிழ் நீ போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு ஜான் சொல்லும் போது உடனே தமிழ் போறாங்க. அப்போ ப்ரோ வந்து அவங்க ரொம்பவே திரும்பின மாதிரிக்கு நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து இங்கே பாரு உன்னை கூப்பிடுறாங்க ஜானும் அப்படின்னு சொல்லவும், என்னையவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூ வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து தலகனை பிடிச்ச மாதிரிக்கு அவங்க பேசவும், அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சும்மா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, ஜானுமா கூப்பிடுறாங்க வரமாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதனால என்ன வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூ வரவும், இங்கே பாரு நீ வந்து அவள் பக்கத்தில் உட்கார் அப்படிங்கும்போது உடனே வந்து ப்ரூவும் உட்காருதாங்க. அடுத்தது தாலி பிரித்து கோக்கர் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. அப்போ உடனே பார்த்தோம்னா தேன்மொழி எல்லார் காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து சிபியே அவங்க தமிழ் காலையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகும்போது ப்ரூ வந்து தடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வாவான்னு சொல்லிட்டு தேன்மொழி அழைச்சிட்டு போகவும், இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ் அப்படியே சோகமாயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க படுத்துட்டு இருக்கவும், அப்போ தேன்மொழி நினைச்சே அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே சிபி வந்து தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானு வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எங்க பாரு ஜானு, தமிழ் இந்த மாதிரிக்கு தான் அடிக்கடி வந்து ரியாக்ட் பண்றா, அவ எப்போ தேன்மொழி கழுத்துல அந்த பிரபு தாலி கட்டினானோ அப்பமே வந்து இவ பயந்து இந்த மாதிரி தான் கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்றாங்க, தமிழ் நீ பயப்படக்கூடாது, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, நீ இப்படி பயப்படலாமா அப்படிங்கும்போது, அப்போ உடனே தமிழ் சொல்றாங்க, ஜானுமா வேற யாருக்கா இருந்தாலும் நான் தைரியமா இருப்பேன், ஆனா என் தங்கச்சிக்குன்னு வரும்போது என்னால அந்த தைரியமா இருக்க முடியல, அது மட்டும் இல்லாம அந்த குறிஞ்சநாதன் வந்து எப்படிப்பட்டவன், அவனுடைய பையன் பிரபு, இவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும், நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் குறிஞ்சநாதனோட பிரபு தான் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான், இவங்கிட்ட போய் என் தங்கச்சி வந்து சிக்கிக்கிட்டால, இவன் வந்து என்ன பண்ணி என் தங்கச்சி ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கவும் இப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு தமிழ் நீ பயப்பட வேண்டாம், தேன்மொழியை தான் நம்ம இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம்னா, இப்போ நம்ம கண் எதிரதுன்னு தேன்மொழி இருக்கிறா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாருமே இருக்கிறோம், அதனால அதை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிடாத, நீ தைரியமா இருந்தாதான் அடுத்ததான் நம்ம எப்படியாவது தேன்மொழியை அந்த பிரபுகிட்ட இருந்து காப்பாற்ற முடியும், நீயே இப்படி பயந்துக்கிட்டு உடம்புக்கு இந்த ஏதாவது ஆச்சுன்னா அப்புறமா நாங்களாம் என்ன பண்றதுக்கு, நான் உன்னை எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு சொல்லி நினைச்சேன், அந்த தைரியம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப தமிழ் வந்து ஜானுவை கெட்டி பிடிச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து பார்த்தோம்னா இப்படி அழுகிறத பார்த்துட்டு சிபிக்கு வந்து ரொம்பவே வருத்தமா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரபை தானே, அந்த பிரபை நம்ம ஓட விரட்டி ஆகணும், அவன் தேன்மொழியை என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அது மட்டும் இல்லாம இந்த பிரபை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு விரட்டினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சிபி நினைக்கவும், அடுத்ததா பார்த்தோம்னா வந்து சிபி வந்து தனியா நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் வராங்க. என்ன மச்சா என்ன தனியா நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கிற, என்ன ஆச்சு அப்படிங்கும் போது எல்லாம் அந்த பிரவை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சேது வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க தான் அந்த பிரவு எவ்வளவு மோசமானவன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனா வர்ஷினி கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அது மட்டும் இல்லாம தேன்மொழியை ஏதோ சொல்லி அவன் மிரட்டி வச்சிருக்கிறான், அப்படிப்பட்டவனை எப்படியாவது வந்து நம்ம தேன்மொழி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும், அதே நேரத்தில் அவனுடைய உண்மையான முகத்தெரிய
நம்ம வந்து பார்த்தோம்னா வர்ஷினிக்கு தெரியப்படுத்தணும். அப்பந்தான் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்க்கும்போது அங்கே ப்ரூ வராங்க. என்னது என்னை பற்றி தான் 3 பேசிகிட்டு இருக்கீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க ப்ரூ வந்து சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு சிபி, நீ என்ன பண்ணினாலும் சரிதான், தேன்மொழியை எங்கிட்ட நீ பிரிக்கவே முடியாது. அதே நேரத்தில் வர்ஷினியும் சேதுவும் சந்தோஷமாக வாழலை. வர்ஷினியும் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் நான் மனசுக்குள்ளே இருக்கிறேன்னு தான் அர்த்தம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சேது அப்படியே கோவப்பட்டு அப்படியே ஓடோடி வரவும் அப்போ சிபி வந்து தடுக்கிறாங்க. அப்போ சிபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி சிபி சிரிக்க ஆரம்பிச்சதுமே ப்ரூ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, எங்க பாரு நான் யார் தெரியுமா, ஜானுவோட பேரனாக்கும். அப்போ எப்படி இருப்பேன்னு சொல்லி நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா, என்னை பற்றி உங்கள் அப்பா கிட்ட கேட்டுப்பாரு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே சிபி வந்து அப்படியே சிரிக்கவும் இதை பார்த்ததுமே ப்ரூ வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இந்த சிபி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறான், இவனால எங்கள் அப்பா என்னெல்லாம் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குற, என்னோட இன்னொரு முகத்தை உங்கள் அப்பா பார்த்துருக்கிறாரு, அவர்கிட்ட என்னை பற்றி வந்து கேட்டுப்பாரு, இந்த சிபி சக்கரவர்த்தி யாருன்னு அவன் சொல்லுவார் பாரு அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே பிரபு அப்படியே வந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க கணேசை தான் கட்டுறாங்க. கணேஷ்கிட்ட வந்து அவங்க மீனாவும் அமுதாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரபு எப்படிப்பட்டவன் என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் நல்லவனா கெட்டவனானும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான எல்லா சாதனத்தையும் அவன் வாங்கி கொண்டு கொடுத்தான், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரொம்பவே அன்பாக பேசினான், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு வந்து மீனா வந்து குழப்பத்தோடு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, நீ ஒன்று புரிஞ்சுக்கிட்டியா, ஒருவேளை வந்து இந்த தேன்மொழி தான் வந்து பிரபா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது முடிவெடுத்து இந்த மாதிரிக்கு பண்ணினான்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும், அண்ணா நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு தேன்மொழிக்கு அரவிந்துக்கு தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அரவிந்து ஒரு சாதாரணமான ஒரு பையன், வசதி இல்லாதவன். அதுவே பிரபு வந்து எப்படிப்பட்டவன், நம்ம எப்படி வசதியானவங்களோ அதே ஈக்குவலுக்கு அந்த பிரபு வந்து வசதியானவன். அது மட்டும் இல்லாம குறிஞ்சிநாதனோட ஒரே பையன், எல்லா சொத்துகளுக்கும் அவன் தான் வாரிசு. அப்படி இருக்கும்போது இந்த தேன்மொழியே இந்த மாதிரிக்கு பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படிலாம் ஏதாவது பண்ணியிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருவா போகுது அப்படிங்கவும் அவ தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரிக்கு கல்யாணத்தை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே மீனா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்கிற, தேன்மொழி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது இங்கே பாரு தமிழ் வந்து சிபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணனா அவ தங்கச்சி தானே இந்த தேன்மொழி, இவங்களுக்கு தேவை பணம் தான், அந்த பணத்துக்காக இவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற சிபி வந்து ஓடோடி வராங்க. மாமா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ப்ரூ மாதிரிக்கு ஒருத்தங்கிட்ட தேன்மொழி மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கூட வாய் கூசாம அப்படி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஐயோ மாப்பிள்ள தெரியாதனமா பேசிட்ட மாப்பிள்ள அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு ஒரு வாரத்தை பேசாதீங்க, தேன்மொழியை எப்படியாவது பிரபு கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீங்க என்னன்னா வாய் கூசாம இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து கணேசை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, பிரபு கிட்ட தேன்மொழி எதுக்காக மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிபி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.